அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி ஜெயந்தி என்று பரம்பொருள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி ஜெயந்தி சனிக்கிழமை என்று வருவது மிகவும் அரிது. அவ்வாறு வருவது சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. அந்த நாளில் சந்திரனின் இரட்டை பயிற்சியும் நடப்பதனால் அந்த நாளின் முக்கியத்துவம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இது அரிதான செயலாகும். ஜோதிடத்தில் சனி ஜெயந்திக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. இந்த ஆண்டு சனி ஜெயந்தி வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது. சனி ஜெயந்தி சனிக்கிழமை என்று மிகவும் அரிதாகும். அவ்வாறு வருவது சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் சந்திரனின் இயற்கை பயிற்சி நடப்பதனால் அந்த நாள் மிகவும் மனோகாரகனாகவும் மற்றும் நீதி பகவானுக்கும் உரியது. மே 16ஆம் அன்று மாலை 5:29 சந்திரன் ராசி மாறி இரவு 10:46 ரிஷப ராசியில் நுழைகிறது. இந்த பயிற்சியால் சனி ஜெயந்தி என்ற இந்த நல்ல நாளில் 4 ராசியினர்களுக்கு நல்ல காலம் தொடங்கும் என கூறப்படுகிறது. முக்கியமாக அதே நாளில் சனி ஜெயந்தி, சனி அமாவாசை, தனி திரிவேணி சங்கமம் ஆகிய 3ம் ஒரே நாளில் சேருகின்றன. இந்த நாள் சந்திரன் தனது நட்சத்திரத்தையும் ராசியையும் மாற்றுவதனால் சனியின் நல்ல பலன் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நேரம் பாவ நிவர்த்தி சிரமங்களிலிருந்து விடுபடுதல் போன்றவற்றை உகந்ததாக கருதப்படுகிறது. முக்கியமாக மாபெரும் சிறப்புமிக்க ராசிகளில் முதலாவதாக ரிஷபம் ராசி இருக்கிறது. சந்திரன் ரிஷப ராசிக்குள் வருவதனால் இந்த காலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராட்சி பரிசுகள் போன்றவதாக இருக்கும். பணம் பற்றிய கவலைகள் குறையும். ஒரு வருமானம் மட்டுமல்ல, பல வழிகளில் பண வரவு இருக்கும். பழைய முதலீடுகளிலிருந்து திடீர் நல்ல லாபம் கிடைக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டு எந்த ஒரு தீய செயல்களிலோ மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்குகளிலோ எதிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தவறான செயல்களில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் சனி பகவான் உங்களை கடுமையாக தண்டித்து விடுவார். ஆகமையினால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருப்பதே நல்லது. ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யலாம். முக்கியமாக செருப்பு தானம், குடை தானம் போன்றவற்றை தாராளமாக வழங்கலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுனம் இந்த கிரக பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக தருகின்றன. வேலையிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு சனி ஜெயந்திக்கு பிறகு வரும் நாட்கள் வெற்றிக்கு உதவும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக எவரிடத்திலும் கையேந்த வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படாது. இந்த கிரக பயிற்சி மிதுன ராசிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தருவதுடன் முக்கியமாக உங்களுடைய வேலையிடத்தில் பதவி உயர்வு அதிகப்படியாக தருவதனால் உங்களுக்கு பணவரவு சற்று அதிகமாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சனி ஜெயந்திக்கு பிறகு வரும் நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தர வல்லது. மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய தொழிலில் அமைதியுடன் தெரிந்த தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எவரிடமும் கூட்டு சேராமல் நீங்களே தனித்து நின்று வியாபாரமோ அல்லது தொழிலோ தொடங்கினீர்கள் என்று சொன்னால் சனி பகவானுடைய அருளால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக வியாபாரம் தொடங்கலாம். அடுத்ததாக இது எல்லாம் தொடங்க நினைப்பவர்கள் சனி ஜெயந்திக்கு பிறகு செய்யுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், ஜாமீன் கையெழுத்துக்கள், சொத்து பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள் எதிலையும் நீங்கள் உள்ளே சென்று தலையை உள்ளே விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். இது எல்லாம் உங்களுக்கு ஆபத்திற்குரியதாகவே இருக்கின்றன. ஆகமையினால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். எவருக்கும் உதவி கூட செய்ய வேண்டாம். யாரையும், அதாவது எவர் குடியும் கெடுக்காமல் இருப்பதே சிறந்தது என சனி பகவான் அருளுகிறார்.
ஆகையினால் அமைதியுடன் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக எந்த தொழிலை தொட்டாலும் அதிர்ஷ்டம் கைகூடி வர அற்புதமான வழிகள் இருக்கின்றன. அடுத்ததாக நீண்ட தினங்களாக நீடித்த உங்களுடைய பங்காளி சண்டையாக இருக்கட்டும், எந்த ஒரு நீதி பிரச்சனையாக இருக்கட்டும், நீதிமன்ற வழக்குகள், அந்த வழக்குகள் தீரக்கூடிய அற்புதமான நேரம் இருக்கின்றன. சொத்து தொடர்பான பிரச்சனையாக அதிகமாக இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக அது சுமூகமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வல்லது. எந்த தொழில் செய்தாலும் சற்று மந்தமாக இருந்த நீங்கள் எதை செய்யலாம், எப்படி செய்ய முடியும் என உடம்பில் தன்னம்பிக்கை அற்று காணப்பட்ட நீங்கள் இப்போது உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடும். முக்கியமாக உங்களுக்கு சமுதாயத்தில் மட்டமான நிலை இருந்து கொண்டிருந்ததனால் இப்போது உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். மரியாதையும் உயரக்கூடும். முக்கியமாக வீடு கட்டும் யோகம் உண்டாகும். ஆகவேனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகப்படியாக உருவாகும். உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபட அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. அடுத்ததாக முக்கியமாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி சந்திரன் இரண்டின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அதிர்ஷ்டத்தின் உதவியால் நீண்ட நாள் முடிக்காமல் இருந்த வேலைகள் முடிவடையும். திடீர் நிதி லாபங்கள், பணக்கவலைகள் குறையும். புனித யாத்திரைக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்பட அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகின்றன. சனி ஜெயந்தி சனிக்கிழமை என்று வருவது மிகவும் அரிது. இந்த ராசிக்காரர்களுக்கு அமோக ஒரு நல்லதொரு பணமழைக்கான காலம் என்று சொல்லலாம். அந்த நாள் சந்திரன் இடப்பெயர்ச்சியும் நடப்பதனால் அந்த நாள் முக்கியத்துவம் மேலும் மேலும் ஓங்கி நிற்கிறது. மே 16 அன்று மாலை 5:29 சந்திரன் ராசி மாறி இரவு 10:46 ரிஷபராசி நுழைகிறது. இந்த பெயர்ச்சியால் சனி ஜெயந்தி என்ற இந்த நல்ல நாளில் இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல காலம் எனவே கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.